ஒரு கிராமத்தை அடைந்தார். கோடையில் ஹரிசுவாமியின் நாக்கிலும் அவர் குதிரையின் நாக்கிலும் கடைசி சொட்டு வரை நீர் வற்றியது. அருகில் குடிநீர் நிலைகள் எதுவும் இல்லை. குதிரையை நிழலில் கட்டிவிட்டு சிறிது தூரம் நடந்து வந்தார். அந்த கிராமத்தில் ஒரு தர்மவான் அவர் மனைவியுடன் வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் அன்னமிட்டுக் கொண்டிருந்தார். கடவுளின் அருளால் சரியாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் ஹரிசுவாமி. ஹரிசுவாமிக்கு உதவி கேட்க கூட குரல் வரவில்லை. அந்த இல்லத்தின் வெளியே தலை கவிழ்ந்தபடி நின்றார் ஹரிசுவாமி. புண்ணியவான் பத்மநாபன் வாசலை கவனித்தார். அங்கே ஹரிசுவாமி தலை கவிழ்ந்தபடி நினைவிழந்து நின்றார். பத்மநாபன் தன் மனைவியை அழைத்தார். இருவரும் வாயிற்படியில் சென்று ஹரிசுவாமியை பார்த்தனர். அவரின் நிலையை